இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன இந்தோனேஷியன் ஹாரர் மூவியான தி ரிட்டர்னிங் டெத் இந்த படத்தை தான் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, படத்தை பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாதின்ற ஒருத்தர் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் கார் வாஷ் பண்ற பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. அவரோட 2 பசங்க சாராவும் யூதிஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாரா அவர்கிட்ட நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்கப்பான்னு சொல்றா. சரின்னு சொல்லி இவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாகவும் ஒரு மாதிரி அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஹாதியோட வைஃப் இறந்து போயிடுறாங்க. ஸோ பசங்களை இவர் தான் வளர்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா இருக்காங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹாதி டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சாரா அவருக்கு காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அவ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவை பாக்குறா. அப்பா என்னப்பா ஆச்சு, உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, டாக்டர்கிட்ட போலாமான்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த காசை டாக்டருக்கு செலவு பண்றதை விட நம்ம வீட்டு மோட்டரை ரெடி பண்ணுமான்னு சொல்றாரு. மோட்டர் கூட அப்புறமா ரிப்பேர் பண்ணிக்கலாம், உங்க ஹெல்த் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம்னு சாரா சொல்றா. உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பாரமா இருக்கேன்லம்மான்னு சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மா இறந்த பிறகு நீங்க நைட்டு பகலமும் உழைச்சி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஆனா நான் பண்ண எல்லா பிசினஸுமே ஃபெயில் ஆயிடுச்சு. என்கிட்ட இப்போ மிஞ்சி இருக்கிறது அந்த கார் வாஷ் மட்டும் தான். அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். அப்போ அவர் பையன் யூதிஸ் அங்க வரா. உங்களுக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க, இதுதான் நீங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க, இது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சுன்னு சொல்றான். இப்போ அவர் பசங்க கிட்ட, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா நான் பிறந்த கிராமத்திலேயே என்ன அடக்கம் பண்ணிடுங்க, உங்க சித்தப்பா சேட்டியோ கிட்டேயோ என்ன இஸ்லாமிக் முறைப்படி அடக்கம் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன், இதை என்னோட கடைசி ஆசைன்னு சொல்றாரு. இதுக்கு சாரா அம்மா பக்கத்துலயும் உங்களை அடக்கம் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்கறா. அவங்க பேச்சு துணைக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவர் சிரிச்சிடுறாரு. சாரா அப்பா கிட்ட, நாங்க வேலைக்கு கிளம்புறோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹாதி ரூமுக்கு போகும்போது சடனா ஒரு ரூமோட லைட் தானா ஆன் ஆகுது. யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போய் பாக்குறாரு. டக்குன்னு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இப்போ இருட்டா இருக்கிற ரூம்ல இப்படி ஜொலிக்கிற கண்ணு மட்டும் தெரியுது. அந்த கருப்பு உருவம் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து அவர் அப்படியே பின்னாடி போறாரு. இப்போ ஷெல்ஃப்ல இருந்த ஒரு புக்கு கீழே வந்து விழுது. இப்போ புக்கை பார்த்துட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல. இப்போ கீழே விழுந்திருந்த அந்த புக்கை எடுக்கிறாரு. இன்னொரு டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும் அவருக்கு கேக்குது. இப்போ சாரா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ அவ மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை அவ எடுத்து பாக்குறா. கீழே விழுந்த அந்த புக்கை அவர் போட்டோ எடுத்து பொண்ணுக்கு அமுச்சு வச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அப்பா கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏந்திரீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாரா அவரை செக் பண்ணி பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த 2 பசங்களுமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ சித்தப்பா சேத்தியும் அங்க வந்துடுறாரு. இப்போ உள்ள வந்து அண்ணனோட பணத்தை பார்த்து கத்தி அழுதுட்டு இருக்காரு. என்னோட பசங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சாரா பக்கத்துல வந்து உட்காந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட அவ சித்தியும் பசங்களும் வரலையான்னு சொல்லி கேட்கறா. அவங்களாம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்றாரு. என்ன வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க அப்பாவோட பாடியை இன்னைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு கொண்டு போய் ஆகணும். உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் இறந்த பிறகு ஊர்ல தான் புதைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாரா ஒத்துக்கல. அப்பாவை அம்மா பக்கத்துலயே அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. உங்க அப்பா என்ன ஆசைப்பட்டாரோ அதை நிறைவேற்றுமான்னு சொல்றாரு. இது என்னோட குடும்பம், என்னோட அப்பா, இதான் என்னோட கடைசி முடிவுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. யூடி சித்தப்பா கேட்ட, சாரா சொன்ன மாதிரி அப்பாவை இங்கே அடக்கம் பண்ணிடலாம், இது பிடிக்கலன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். மனசோடஞ்சு அங்கேருந்து வந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஹாதிக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த டெட் பாடி அசையுது. இதை பார்த்து அங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தவங்கள பயந்துடுறாங்க. அப்போ சடனா அந்த பொணம் ஏஞ்சி உட்காருது. இதை பார்த்து சில பேர் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேர் பக்கத்துல போறாங்க. இப்போ அந்த பொண்ணு அவங்க பசங்களை பார்த்து, ஒரு வாழ்க்கை ஒரு மரணம்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்ப அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணை மட்டும் ஏஞ்சி நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப சாரா கண்ணு முழிச்சு அந்த பொண்ணை நடந்து போறத பாக்குறா. பான்னு சொல்லி கூப்பிடுறா. அது அப்படியே நின்னுருச்சு. இந்த பொணத்தோட கண்ணை காட்டுறாங்க. அது அப்படியே க்ளோ ஆகுது. அப்படியே இவளை திரும்பி பார்த்து, இதெல்லாம் உன்னோட தப்புன்னு சொல்லி கத்துது. அப்படியே பயந்து போய் தூக்கத்திலேருந்து ஏந்திரிக்கிறா. இது எல்லாமே அவளோட கனவு தான். இப்போ ஏந்திரிச்சு வந்து பார்த்தா அங்க டெட் பாடியை காணோம். அப்பா அப்பான்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. யூடிஸோ ரூம்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சுன்னு சொல்லி சாராட்ட கேக்குறா. அப்பாவை காணும் தான் சொல்றா. இப்ப அடுத்த நாள் காலையில இப்போ சித்தப்பாவோட வீட்டுல அவரோட பொண்ணு வெளியே வரா. வெளியே எதையோ பார்த்துட்டு அம்மா அப்பான்னு சொல்லி கதறா. இப்போ அவரும் அவர் ஒய்ஃபும் வெளியே வந்து பாக்குறாங்க. அதான் ஹாதியோட டெட் பாடி அவர் வீட்டு வாசல்ல இருக்கு. இப்ப கட் பண்ணா சாராவை காட்டுறாங்க. தம்பிக்காரன் கிட்ட நேற்று பார்த்த அந்த கனவு பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா. அவ தேடுறதுக்கு யாரனா ஹெல்ப் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ சித்தப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா சித்தப்பாவோட பொண்ணு தான் கால் பண்ணி பேசியிருக்கா. அது அங்கிளோட டெட் பாடி எங்க வீட்டு வாசல்ல இருக்குன்னு சொல்றா. அது எப்படி அங்க வந்ததுன்னு சொல்லி இவன் ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். இப்போ சாரா அந்த டெட் பாடி தலைதானிக்கு அடியில ஒரு பூ இருக்கிறத அவ பாக்குறா.
இப்போ எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லி அவருக்கு புரியவே இல்லை. அப்படியே வீடியோ கால் மூலமா அந்த டெட் பாடியை காட்டுறா. சரி நாங்க அங்க வரோம்னு சொல்லிட்டு யூதிஷும் சாராவும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் கார்ல ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இப்படி சாரா கிட்ட இப்படி அப்பாவோட டெட் பாடி சித்தப்பாவோட வீட்டுக்கிட்ட போச்சு, எங்க அங்கிள் தான் டெட் பாடி எடுத்துட்டு போனாரோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சாரா இது எல்லாமே என்னோட தப்பு தான், அப்பாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றல, இதுக்கான தண்டனை தான் நான் அனுபவிக்கிறேன், அவர் நினைச்ச மாதிரி அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே சித்தப்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து டெட் பாடி இங்கே தான் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ சித்தப்பா கிட்ட நீங்க தான் டெட் பாடி எடுத்துட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவரு நான் டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு வரல, இது இந்த ஊரோட வழக்கம், இந்த ஊரை சேர்ந்தவங்க யாருன்னா இறந்து போனா அவங்கள இங்க தான் புதைக்கணும்னு சொல்றாரு. பொண்ணு எப்படி இங்க நடந்து வந்திருக்கோன்னு சாரா கேட்கறா. இப்போ சித்தப்பாவோட பொண்ணு சாரா கிட்ட நான் தான் டெட் பாடியை வீட்டு வாசல்ல இருக்கிறத பார்த்தேன்னு சொல்றா. சடனா உஸ்தாத் அங்க ஒருத்தர் வராரு, இங்கதான் ஹாதியோட பசங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சாராக்கு அங்க இருக்கிறவங்க பின்னாடி பயங்கரமான உருவத்தை பாக்குறா. பார்த்தோன்னா அவ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்போ மயக்கத்துல இருந்து சாரா கண் முழிக்கிறா. ஏன்னு சொன்னேன் நான் சித்தப்பாவை பார்க்க போகணும்னு சொல்றா. சித்தி அங்க வந்து நீ ரெஸ்ட் எடுமா, ஃபியூனரல் வேலை எல்லாம் சித்தப்பா பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. இப்போ சித்தப்பாவோட பொண்ணு ஞாபகம் இருக்கா, இது உன்னோட பழைய ரூம்னு சொல்றா. ஆக்சுவலா சாரா அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல. யூடிஸ் அக்காக்கு டீ எடுத்து கொடுத்து குடிச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றா. இப்போ அங்க இருக்க கபோர்ட்ல டிராயிங்க பாக்குறான். யார் வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு சாரா கிட்ட கேட்கறா. கவ இதை நான் தான் வரைஞ்சேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக நாங்க பேரை எழுதி வச்சிருந்தோம், ஆனா அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா என்ன பேரை வைக்கணும்னு நினைச்சாங்களோ பேரை தான் நாங்க உனக்கு வச்சோம், எனக்கு 5 வயசு இருக்கும் போதே நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோம், அம்மா அப்பா கூட இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்த ஞாபகம் எனக்கு இருக்குன்னு சொல்றா. அதுக்கு யூடிஸ் உனக்கு அம்மா கூட இங்க சந்தோஷமா இருந்த ஞாபகம் இருக்கு, என்கிட்ட அது கூட இல்லைன்னு சொல்றான். அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போது உனக்கும் அம்மாக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த ஊரை விட்டு சுர்பையாக்கு போனோம், 2 பேருக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்கு யூடிஸ் பிறந்தோடனே அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்றான். வாய மூடுறியா, இதனாலதான் அப்பாவும் நானும் இது வரைக்கும் உன்ட்டு எதுவுமே சொல்லாம இருந்தோம்னு சொல்றா. இப்போ கட் பண்ணா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஹாதிஸ்க்கு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிச்சன்ல சித்தியும் அவங்க பொண்ணும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாரா கிச்சன் கிட்ட போறா. சித்தி அவங்க பொண்ணு கிட்ட முக்கியமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. கேட்ட சாரா அவளுக்கு என்ன உடம்புக்குன்னு சொல்லி கேட்கறா. அவளுக்கு பிளட் கேன்சர்னு சொல்றாங்க. நீ ரொம்ப நேரம் நிக்க கூடாதுமா, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் இல்லம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சாரா ரொம்ப வருத்தப்படுறா. சாரா வெளியே நடந்து வரா. அந்த ஊர் மக்கள் டெட் பாடி பக்கத்துல உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவ கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. இப்ப அவங்க அப்பா பேசுறது அவளுக்கு கேக்குது. எல்லாமே உன்னால நடந்தது, உன்னோட கடைசி ஆசையை நீ மதிக்கவே இல்ல, என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி சத்தம் கேக்குது. சுத்தியும் முத்தியும் பாக்குறா. இப்போ அந்த பொணத்தோட வாயில இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. இப்ப அங்க இருந்த உஸ்தாத் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பிரேயர் நிப்பாட்டிட்டு திருப்பி இந்த டெட் பாடியை நம்ம வாஷ் பண்ணுவோம்னு சொல்றாரு. இப்போ டெட் பாடியை வாஷ் பண்ண வந்தவர் பார்த்துட்டு வெளியே ஓடி போய் வாந்தி எடுக்கிறாரு. வெளியே இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. என்னால டெட் பாடி பக்கத்துல நிக்கவே முடியல, பணத்தெல்லாம் புதைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒருத்தரோட டெட் பாடியும் இருந்ததுன்னு சொல்றாங்க. அவரோட தம்பி அங்க வந்து இப்போலாம் இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாரு, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு யூடிஸ் ரொம்ப வருத்தப்பட்டு அவனே டெட் பாடியை வாஷ் பண்றதா முடிவு பண்றான். அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் வருது. பின்னாடி பார்த்தா அந்த டெட் பாடி ஏன் உட்காருது. திரும்பி பாக்குறான், அந்த டெட் பாடி படுத்துட்டு தான் இருக்கு. இப்ப அந்த டெட் பாடியை அவன் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சித்தியும் சாராவும் கிச்சன்ல இருக்கும்போது இதைய பத்தி ஊர் மக்கள் எதுவும் பேசிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்காக சித்தி வெளியே போறாங்க. இப்போ சாராவும் அவங்க பின்னாடி அப்படியே வெளியே வரா. இப்போ சாரான்னு சொல்லி யாரோ கூப்பிடுற வாய்ஸ் அவளுக்கு கேக்குது. இதை கேட்டாவ அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. இப்போ இருட்டு ஏதோ உருவம் நின்றுட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியுது. அதோட கண்ணெல்லாம் க்ளோ ஆற மாதிரி தெரியுது. இப்ப அந்த உருவம் அவளை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே பின்னாடி நடந்துகிட்டு கிச்சனுக்கு வந்துடுறா. தர ஃபுல்லா தனியா இருக்கு. இப்ப அப்படியே நடந்து சிங்க் கிட்ட போயிடுறா. சிங்க் நிறைஞ்சி ஃபுல்லா தனியா இருக்கு. அப்படியே அந்த உருவம் நடந்து வந்து அந்த கிச்சன் டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கு. இப்படியே பயந்து போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துடுறா. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த உருவத்தை காணோம். வீட்டுக்கு வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஜன்னல்ல பாக்குறா, அங்க யாருமே இல்ல. இப்ப அப்படியே திரும்ப பாருங்க, முன்னாடி வந்து ஒரு கத்து கத்தும் பாருங்க. இத பார்த்தாவ கத்து கத்துன்னு கத்துவா. இப்ப கட் பண்ணா யூடிஸ காட்டுறாங்க. டெட் பாடியை வாஷ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ கீழே பூ இருக்கிறத பாக்குறான். இப்ப டேபிள் கீழே பார்த்தா கால் தெரியுது. மேல பார்த்தா டெட் பாடி படுத்துக்கிட்டு தான் இருக்கு. திருப்பியும் கன்ஃபியூஸ் ஆகி டேபிள் கீழே பாக்குறான், அந்த கால் தெரியுது. இப்ப மேல நிமிர்ந்து பாக்குறதுக்குள்ள ஒரு கை அவன் தலைமுடியை பிடிச்சி இங்க இருக்க தண்ணி தொட்டிக்குள்ள அவன் தலையை முக்கிடுது. இப்படி அந்த தண்ணி தொட்டியில இருந்து அவன் வெளியே வந்துடுறான். இப்போ யூடிஸும் சாராவும் பயந்து போய் ஓடி வரும்போது சாரா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறா. ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்றான். இதை பார்த்தா சாரா உனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி கேட்கறா. கழுத்தை பிடிச்சி நெரிச்ச அடையாளம் இருக்கு, நீ எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி இருக்கேன்னு சொல்றான். இப்போ அவங்களோட சித்தப்பா வீட்டுக்குள்ள வராரு. சாரா அவர்கிட்ட இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்கறா. அவங்க கிட்ட அவரோட தாத்தா பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தாரு, இதோட சாபம் உங்க அப்பாவுக்கும் வந்துருச்சு, அதனால அவங்க செத்தாலுமே அவங்க நினைப்போடமா அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இது நம்ம கிளிவான் ஃப்ரைடேல தான் அடக்கம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் கேட்ட சாரா அதெல்லாம் முடியாது, இன்னும் அவரை புதைக்கணும்னா 2 நாள் இருக்குன்னு சொல்றா. இந்த
சாபம் உங்க கொள்ளு தாத்தால இருந்து உன்னோட அப்பாக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. எல்லாம் கேட்ட யூடிஸ் இதெல்லாம் என்ன மூடத்தனம்னு சொல்றான். இதுக்கு சித்தப்பா நீங்க 2 பேரும் நான் சொல்றத நம்புங்க. ஃபைல நம்ம அவரை புதைக்கலன்னா இதோட சாபம் உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு வரும். ஆனா சாரா இதெல்லாம் நம்பவே இல்ல. இதுக்கு சித்தி என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பா இந்த பிளாக் மேஜிக்கை ஏத்துக்கிட்டாரு. யூடிஸ் பிறக்கும் போது சாகர நிலைமையில இருந்தா அவனை காப்பாத்துறதுக்காக தான் அவர் பிளாக் மேஜிக்கை ஏத்துக்கிட்டாரு. இதை கேட்ட யூடிஸ் எனக்காக எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு சாரா இல்ல அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றா. இதெல்லாம் பிளாக் மேஜிக்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூடிஸா கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்போ ரூம்ல யூடிஸ்னாலதான் அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இருக்கான். யூடிஸ் அக்கா கிட்ட சித்தப்பா சொல்றது உண்மையா இருக்கலாம், நான் தான் அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்றான். சாரா அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு அவன் அப்பா இறந்ததுல இருந்து சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. ஈவான் ஃப்ரைடேக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா, அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவரை இஸ்லாமிக் முறைப்படி நம்ம அடக்கம் செய்வோம்னு சொல்றா. இதுக்கு யூடிஸ் இப்படி நம்ம அவளை கில்வான் ஃப்ரைடேல அடக்கம் பண்ணலன்னா இந்த சாபம் நம்ம 2 பேருக்கு ஒருத்தருக்கு வருமேன்னு சொல்றான். எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல, அப்ப பிரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. சாரா அவங்க அப்பாக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரூம்ல ஏதோ சத்தம் வருதுன்னு போய் பாக்குறா. பொண்ணோட உடம்பு ரொம்ப முடியாம போயிடுது. அந்த டியா பொண்ணு சாராவையும் யூடிஸும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. சித்தப்பாவும் சித்தியும் உனக்கு ஒன்றும் இல்லாம உனக்கு குணமாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரா அவ ரூம்ல வந்து படுக்கிறா. அப்போ சீலிங் மேல யாரும் நடந்து போற சத்தம் கேக்குது. அப்படியே நடந்து அந்த கபோர்டுக்குள்ள இருந்து நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. கபோர்டு ஓபன் பண்ணி ஏதோ உள்ள இருந்து வெளியே வருது. இதை பார்த்து பயந்து போய் தம்பிக்காரன் எழுப்புறா. பார்த்தா அவன் செத்து போய் கிடக்குறான். அலேறி அடிச்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வரா. இதப்பா சித்தின்னு சொல்லி கத்துறா. திருப்பியும் அவளோட ரூமுக்குள்ளதான் வரா. தம்பிக்காரன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து திருப்பி அவனை எழுப்பி உயிரோட தான் இருக்கான், ஏஞ்சி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறான். நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் இல்லையன்னு சொல்லி கேட்கறா. நல்லா தான் இருக்கேன், போய் தூங்கு போன்னு சொல்றான். இப்ப பெட்ல போய் படுக்கிறா. தூங்க போகும்போது அப்பாவோட வாய்ஸ் கேக்குது. என்ன தொடர்ந்து பார்த்தா அவங்க அப்பாவோட பேய் யூடிஸோட பெட் மேல நின்றுட்டு இருக்கு. வா வீட்டுக்கு போலான்னு சொல்லுது. இன்னும் எதுக்காக நீங்க என்னோட ஆசையை நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லி கேக்குது. இதை பார்த்தோன்னா அவளுக்கு அள்ளு விட்டுருது. ஆன்டின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள வரா. பார்த்தா திருப்பி அவர் ரூமுக்குள்ள வந்து நிக்கிறா. இப்ப தம்பிக்காரன் முழிச்சு என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கறான். அவ கனவுதான் காண்றான்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்சுக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பயந்து போய் இருக்கேன்னு சொல்லி யூடிஸ் கேட்கறான். அவன் பக்கத்துல வந்து உனக்கு ஒன்னும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்கறா. ஒன்னும் இல்லையா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறான். அப்படியே பயந்து போய் பெட்ல போய் உட்காந்துக்கிறா. தம்பிக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அடுத்த நாள் காலையில உஸ்தாத் வீட்டுக்கு வராரு. தாரா சித்தப்பா கிட்ட இன்னும் அடக்கம் பண்ணாம டிலே பண்ணிட்டு வந்தோன்னா அவருக்கு நிம்மதி கிடைக்காது, நீக்கே நம்ம அடக்கம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கத்துறா. அவரை நம்ம கில்வான் ஃப்ரைடேல நம்ம புதைக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. உஸ்தாதை பார்த்தோன்னு உஸ்தாத் இன்னைக்கு இஸ்லாம முறைப்படி நம்ம புதைச்சிடலான்னு சொல்றா. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஏடிஸை அடக்கம் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது இப்போ டெட் பாடியில இருந்து ரத்தம் வெளியே வருது. இப்போ ஒருத்தரோட ஷோல்டர் மேல விழுது. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. இதுக்கு சாரா போயிட்டே இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இப்போ சுடுகாடுக்கும் வந்துடுறாங்க. இப்போ மழை வேற ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கறனால புதைக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சிருக்க இடத்துல தண்ணி நிரம்பிடுது. இந்த குழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து மூடிட்டே வருது. இப்போ சாரா சீக்கிரமா அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றா. இங்க இருக்க மக்கள் இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இதெல்லாமே அந்த சாபத்தினால இவருக்கு இப்படி ஆயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. தண்ணி வேற இருக்கு, நாங்களாம் இறங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்த உஸ்தாத் இப்போ அடக்கம் பண்ண முடியாதுமா, இதை வெயிட் பண்ணலான்னு சொல்லிடுறாரு. இப்போ புதைக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டோன்னு சாரா மனசுடைஞ்சு போயிடுறா. திருப்பி அந்த டெட் பாடியை அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பாக்காக உஸ்தாத் கூட சேர்ந்து அந்த 2 பசங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உஸ்தாத் அவங்க கிட்ட இன்னைக்கு யாருமே ப்ரேயருக்கு வரல, எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, இது மட்டும் இல்லாமல் ஹெவியா மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்போ யூடிஸ் அவர்கிட்ட எங்க அப்பா ரொம்ப பாவம், அதுக்காக யாருமே ப்ரே பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுக்கு அவரு இங்க 2 பேருமே அவருக்காக ப்ரே பண்ணுங்க, இது உங்க 2 பேரோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சித்தப்பா அங்க வந்து சாரா கிட்ட இங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்னோட அப்பா பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தாரு சொல்லி சந்தேகப்படுறாங்க, இதனாலதான் யாருமே பிரேயருக்கு வரலன்னு சொல்றாரு. இப்போ சாரா யூடிசி சித்தப்பா சித்தி அவங்க பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சித்தப்பா சாரா கிட்ட கில்வான் ஃப்ரைல தான் உங்க அப்பாவை புதைக்கணும் ஏன்னு சொல்ல வரும்போது வீட்டுல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. ஒரு வாழ்க்கை ஒரு மரணம்னு சொல்லி சத்தம் கேக்குது. நான் உங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மாதிரி இப்போ இது உங்களோட டர்னு, உங்கள ஒருத்தர் என் கூட வந்தாகணும், நான் உங்களோட ஆத்மாவை எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லுது. திரும்பி பார்த்தா அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து சாராவும் யூடிஸோ பயந்துடுறாங்க. இதை சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. சித்தப்பா அவங்கள பார்த்து நமக்கு டைம் இல்லை, இந்த பிளாக் மேஜிக்கை நம்ம உடைச்சே ஆகணும்னு சொல்றாரு. சித்தி அவங்க சாராவை குளிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி அவர் சித்தப்பாவும் குளிக்கிறாரு. சாராவுக்கு அவங்க சித்தி ஏதோ ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறாங்க, அதையும் அவ குடிக்கிறா. இதை குடிச்ச உடனே அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அந்த ஊர் மக்கள் அந்த சவக்குழி மூடினதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா இந்த ஹாதியோட பணம் நடந்து போறத அவங்க பாக்குறாங்க. பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறானுங்க. இப்போ சாரா சித்தப்பா சித்தி 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில வேற ஏதோ பொருளை வச்சிருக்காங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வராம மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்றாங்க. நம்ம 3 பேரா தனித்தனியா பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. சாரா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. முத்தியும் பாக்குற அங்க யாருமே இல்ல.
இப்போ கட் பண்ணா வீட்டுல யூடிஸை கட்டுறாங்க. சித்தப்பாவோட பொண்ணு கிட்ட ஒரு அப்பாக்கு தான் இந்த மாதிரி இறக்கம் பண்றதுக்கு டிலே ஆகுதா, இந்த ஊர்ல யாருக்குன்னு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு அவன் நம்ம தாத்தாக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்றா. இப்போ அவங்க அப்பா அமைச்சு வச்ச மெசேஜ் எடுத்து அவன் பார்க்குறான். இந்த புக்கில் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கு. இந்த புக்கு இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அவ இது ஸ்டோர் ரூமில் இருக்கும்னு சொல்கிறா. இப்போ கட் பண்ணால் நமக்கு சாராவை காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட போனால் நடந்து போகிறத அவள் பார்த்து பயந்துடுறா. இப்போ கட் பண்ணால் யூடிஸை காட்டுறாங்க. அந்த புக்கை அவன் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துடுறான். இப்போ அங்கேருந்து கிளம்பும் போது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. மொபைலில் டார்ச் அடிச்சு முத்தியும் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. இப்போ வெளியே போகலான்னு பார்த்தா தானா மூடிடுது. இப்போ கட் பண்ணால் சாராவை காட்டுறாங்க. டார்ச் அடிச்சு சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் முன்னாடி அவங்க அப்பாவோட சேர்த்து நிறைய பேய்ங்க நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அவளுக்கு அல்லு விட்டுருது. எங்க பின்னாடி இன்னும் நிறைய பேய் இருக்கிற மாதிரி இதோட கண்ணு மட்டும் நமக்கு தெரியுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணா யூடிஸை காட்டுறாங்க. கதவை திறந்துன்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். பரன் மேல நின்றுகிட்டு ஒரு பேய் இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா பயப்புள்ள அலறிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா சாராவை காட்டுறாங்க. இப்போ அவளோட அப்பா பேய் அப்படியே இவன் முன்னாடி நடந்து வருது. அப்படியே பயந்து பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ வழுக்கி கீழே விழுந்துடுறா. இப்போ அப்பாவோட பேய் அவன் மூஞ்சி கிட்ட வந்து, நான் சாக கிடக்கும் போது நீ எங்க இருந்த? நான் நெருப்புனால உருவாக்கப்பட்டவன், இந்த மண்ணால உருவாக்கப்பட்டவன். நான் உங்க எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வச்சிருக்கேன். உன்னோட முன்னோர்கள்லாம் எனக்கு அடிமை. இப்படி அவ கண்ணுல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இது உன்னோட முறைன்னு சொல்லுது. கட் பண்ண யூடிஸை காட்டுறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறான். அந்த பேய் அங்கே காணோம். இப்போ சடனா நிறைய கை வந்து தலையை பிடிச்சி அப்படியே அமுக்கிட்டு இருக்கு. அலறிக்கிட்டே கதவை ஓப்பன் ஆகல. அப்போ தயா வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறா. ஆளை விட்டா போதும்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். இப்போ கட் பண்ணா சாராவை காட்டுறாங்க. இப்போ அந்த பேய் அங்கேருந்து போயிடுது. இப்போ அப்படியே அங்கேருந்து திருச்சி ஓடுறா. இப்போ சித்தப்பா சித்தி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஓடி போறா. இப்போ அவளோட கண்ணை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. ஆக்சுவலா அவளோட ஒரு கண்ணு மட்டும் அப்படியே கருப்பா இருக்கு. என்ன ஆச்சு சித்தப்பான்னு சொல்லி கேட்கறா. அடுத்த வாரிசா அது உன்னை சூஸ் பண்ணிடுச்சுமான்னு சொல்றாரு. இப்போ கட் பண்ணா யூடிஸை கட்டுறாங்க. இப்போ சித்தப்பாவோட பொண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அக்கா வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப தம்பிக்கார அக்காவை பார்த்தோன்னே அப்படியே அவளை ரூமுக்கு கூட்டி போய் கதவை போட்டிக்கிறான். ஸ்டோர் ரூம்ல இருந்த அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அக்காட்ட காட்டுறான். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே 14ஆம் தேதி இறந்து போயிருக்காங்க. இதை பத்தி நம்ம சித்தப்பா இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இதுக்கு சாரா நம்ம கிளிவான் ஃப்ரைடேல பாவ புதைச்சிடலான்னு சொல்றா. அதுக்கு தம்பிக்காரன், நீ இஸ்லாமிக் முறைப்படி தானே அடக்கம் பண்ணணும்னு சொன்னேன், இப்போ என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு சாரா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நான் தோத்துட்டேன், இப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. இதுக்கு யூடிஸ், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான். சாரா அவகிட்ட இதெல்லாமே உன்னோட தப்புன்னு சொல்றா. என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியலன்றான். சாரா சடனா ஏஞ்சி நின்று இப்படியே ஒரு ஆம்பளை குரல்ல இப்படி இவனை பார்த்து திரும்பி, நானும் உங்க அம்மா இறந்து போனதை கேள்விப்பட்டு உனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேக்குது. நீ மட்டும் பிறக்காம இருந்திருந்தா உன்னோட அப்பா அம்மா அக்கா 3 பேருமே சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. நூற்றாண்டுகளாக உன் குடும்பம் தான் என்னோட வீடு. ஒரு ரத்த உறவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சாபம் வரும். அவங்க எல்லாருமே சாவாங்க. நீ இவனோட கழுத்தை பிடிச்சி அது நெருக்கிது. சாரா என்னை விட்டு சொல்லி கதறான். அப்போ சித்தப்பாவோட பொண்ணு ஓடி வந்து சாராவை தடுக்க பாக்குறா. ஆனாலும் அவ விடாம அவ கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. கட்டத்துல அவ தலையை அப்படியே முறுக்குறா. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்போ வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து கிராமத்துல இருக்கவங்க கிட்டலாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறான். யாருமே அவனுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கட் பண்ணா வீட்டுல சித்தப்பாவும் சித்தியும் சாராவோட மூஞ்சில வெள்ளை துணியை கட்டி அவளை சேர்ல உட்கார வச்சு கை காலை கட்டிட்டு இருக்காங்க. அவளை வச்சு ஏதோ இவங்க சடங்கு பண்றாங்க போல. இப்ப சாரா அப்படியே சுயநினைவுக்கு வந்து, அப்பா என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறா. என்ன மன்னிச்சிடுமா, உங்க அப்பா யூடிஸை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. நான் என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றேன். அவளை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழியே இல்ல. ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லி சாரா கட்டிட்டு இருக்கா. தியா, நீயாச்சும் என்ன காப்பாத்துன்னு சொல்லி கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டு தியா ரூம்ல இருந்து ஏந்திரிக்கிறா. கதவை திறந்து வெளியே வரலான்னு பார்த்தா ரூமோட கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும் போது அங்க உஸ்தாத் வந்துடுறாரு. உஸ்தாத், என்னோட அக்காவை நீங்க தான் காப்பாத்தணும், வீட்டுல அவளை வச்சு ஒரு சடங்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இப்போ உஸ்தாத் கிட்ட உங்க அப்பாவை குளிப்பாட்டும் போது அந்த இடத்துல ஒரு பூ இருந்தது. இதை எடுத்து காட்டுறான். இதை பார்த்த உஸ்தாத், இது காந்தியில் பூவாச்சுன்னு சொல்றாரு. இந்த பூவை வச்சு ஆத்மாக்களை கூப்பிடுவாங்க. உங்க அப்பாவோட பணத்தை வச்சு இதை யாரோ பண்ணிருக்காங்க, சீக்கிரமா போலான்னு சொல்லி வீட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அது இறந்த பிறகு இப்ப பாக்குறதுக்காக இவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவரோட தலகாணிக்கு அடியில பூவை அவர் தான் வச்சிருக்காரு. அதனாலதான் இவளால அந்த பணத்தை புதைக்கவே முடியல. இந்த பூ மூலமா அவர் சில பிளாக் மேஜிக்கா பண்ணி வச்சிருக்காரு போல. சாரா இந்த பணத்தை இன்னைக்கே புதைக்கணும்னு சொல்லியிருப்பா. அப்போ கூட இவர் அந்த பூவை எடுத்துட்டு போயிட்டு பணத்துக்குள்ள போய் வச்சு மறைச்சிருப்பாரு. இந்த பணத்தை தூக்கிட்டு போயிருக்கும் போது ரத்தம் வந்திருக்கும். ஊர் மக்கள் இதை பார்த்து பயந்துருப்பாங்க. இந்த சடங்கை பண்றதுக்காக
அந்த பொணத்தை இவர் புதைக்க விடல. அந்த டெட் பாடியில இருந்து அந்த கையை எடுத்து இப்ப அப்படியே அந்த கையை வெட்டுறாரு. இப்போ கத்தி எடுத்து அவர் கையும் அவர் வெட்டிக்கிறாரு. வெட்டின 2 பேரோட கையை அப்படியே ஒண்ணா வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரோட ரத்தம் அப்படியே கலக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தயா வீட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறா. யூடிஸ் நடந்து வரதை பார்த்துட்டு என்னோட அப்பா அம்மா அவளை வச்சு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. சாராவை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்றா. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் அங்க வந்துட்டு குடும்பமே பிளாக் மேஜிக் பண்ணுது, இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இந்த ஊர் மக்களை உஸ்தாத் தடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா சாராவை காட்டுறாங்க. இப்போ சித்தப்பா கத்தி எடுத்துட்டு சாரா பக்கத்துல வந்து உன்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை நான் அதை எடுத்து என் பொண்ணை காப்பாற்றணும் இப்படி அவ காதுல வந்து ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணா உஸ்தாதை காட்டுறாங்க. மக்கள் கிட்ட உஸ்தாத் யூதிஸ் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறான். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இங்க முடியாது. நீங்க எல்லாரும் மாஸ்க்குக்கு போங்க, அதுக்காக இறுதி சடங்கு பிரேயரை நடத்துங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா சித்தப்பா கத்தி எடுத்து சாராவை குத்தத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை குத்தாம தடுக்குது. இப்போ சாராவோட உடம்பும் சித்தப்பாவோட உடம்பும் நடுங்குது. இப்போ சித்தப்பாவோட கண் அப்படியே கருப்பாயிடுது. அவரோட வைஃப் கிட்ட வந்து என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி அந்தரத்துல தூக்கிடுறாரு. அப்படியே அவங்கள கீழே தூக்கி போட்டுட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவரை தள்ளி விட்டுருது. இப்போ சாராவோட கருவிழி 2ஆ பிரியுது. தலைய தொங்க போட்டிருந்தவ அப்படியே தலையை நிமிந்து அப்படியே அவளோட கண்ணு கருப்பா மாறிடுது. இப்போ சித்தப்பாவால நவர கூட முடியல. என்ன மன்னிச்சிடு, இதெல்லாம் என்னோட தப்பு தான். அப்படியே அவரை கீழே உட்கார வைக்கிறா. சாராவோட வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணா ஊர் மக்கள் எல்லாருமே ஹாதியோட ஃபியூனரல் பிரேயரை படிச்சிட்டு இருக்காங்க. யூதிஸும் உஸ்தாதும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாரா மூஞ்சில இருந்த அந்த வெள்ளை துணி விலகிடுது. அவளை பார்க்கவே படு பயங்கரமா இருக்கா. சாரா உடம்புல இருக்கிற அந்த பை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அடிமையா இருக்கிறவங்க சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். சொல்லி முடிச்சோன்னு சித்தப்பாவோட உடம்பு எப்படியே தகதகன்னு எரியுது. பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்ப சடனா எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு அரைஞ்சிடுது. இப்ப பக்கத்துல இருந்த சித்தி பறந்து போய் அங்க இருக்கிற பில்லர் மேல போய் விழுந்துடுறாங்க. உஸ்தாது சில மந்திரத்தை அந்த சாத்தானை பார்த்து படிக்கிறாரு. இப்ப யூடிஸோ இன்னொரு ஆளும் சாராவை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அப்படியே அவளை முட்டி போட வச்சுட்டு உஸ்தாத் தொடர்ந்து மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு அப்படியே உஸ்தாதோட கையை கீறி விட்டுருது. அந்த வழியில கூட அவர் பிரேயர் நிப்பாட்டாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. யூடிஸ் சாராவை சூரியனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். சடனா யூடிஸோட கழுத்து அப்படியே நெரிக்கிற மாதிரி இருக்கு. அது அப்படியே யூடிஸை பார்த்து எல்லாருமே சாக வேண்டியவங்க தான் சொல்லுது. டியா சாரா பக்கத்துல வந்து உன் தம்பி ப்ளீஸ் அவனை விட்டுன்னு சொல்லி கெஞ்சுறா. இப்போ உஸ்தாத் எப்படி அந்த சாத்தான அவ உடம்புல இருந்து வெளியே எடுத்துடுறாரு. இப்போ சாரா மயங்கி கீழே விழுந்துடுறா. சாராவை எழுப்பலான்னு பார்க்கும்போது அப்படியே ஏடிஸோட டெட் பாடி ஏஞ்சி உட்காருது. உஸ்தாத் பொணத்தை பார்த்து சில மந்திரத்தை படிச்சிட்டு இருக்காரு. அந்த உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தானையும் அவர் வெளியே எடுத்துடுறாரு. அப்படியே அந்த தரையில அந்த டெட் பாடியை படுக்க வச்சிடுறாங்க. அதனால டெட் பாடியை புதைச்சிடுறாங்க. தயாவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனதை பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆனா நானும் யூடிஸோ இருக்கோம், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்படி இந்த 3 பேருமே அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. இந்த படத்தை இங்கேயே முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.